வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோலேருந்து புதுசாக லான்ச் ஆன விவோ T5 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்ப்ளீட்டாக ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பாக்ஸ்லேயே தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. ஃபோன்லேயே ப்ரீஅப்டேடாக ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்துருது அண்ட் 44 வாட்ஸ்க்கான ஒரு சார்ஜரும் வந்துருது அண்ட் டைப் ஏ டு டைப் சி கேபிள் இருக்குது அண்ட் ஒரு சிம் இஜெக்டர் ஒரு சிலிகான் கேஸுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் வந்தோம் அப்படின்னா, இந்த ஃபோனோட திக்னஸ் 8.4 mm இருக்குது. வெயிட்டுமே 209 கிராம் இருக்குது. ரொம்ப ஒன்றும் லைட் வெயிட்டெல்லாம் இல்லை. ரெண்டு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிருக்க கிளாஸுக்கும் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேஸ் டெம்பர் கிளாஸ் போட்டுக்கிறது நல்லது. அண்ட் இந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க. அப்படியே குயிக்காக போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.1 ஜாக் இருக்குது அண்ட் டைப் சி போட்டிருக்கு அண்ட் ஒரு மைக்குமே கொடுத்தாங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஸ்பீக்கர்களுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னா டாப்பில் ஸ்பீக்கர்கள் இருக்குது கீழே இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான், அதுவும் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒன்றும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரப்போகிற இனிமேல் ஃபோனும் சிங்கிள் ஸ்பீக்கரில் வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த ஃபோனில். அப்படியே டிஸ்பிளே சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு 6.74 இன்ச்க்கான IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. HD+ ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் HDலாம் கிடையாது. அண்ட் இந்த பேனலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் டாப் நாச்சோட தான் வருது. கீழேயுமே பெசல்ஸுமே கொஞ்சம் திக்காக தான் வருது. இப்போ டிஸ்பிளேயோட குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் 20,000 ரூபாய்க்கு கீழே கொஞ்சம் சுமாரான எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நல்ல மல்டிமீடியா ஃபோனுக்காக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல மல்டிமீடியா சென்ட்ரிக்கான ஃபோன் வேணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃபோன்ஸ் பக்கம் போகிறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படியே சாஃப்ட்வேர் சைடு பார்த்தோம் அப்படின்னா Android 16 ஆரிஜின் OS 6 வந்திருக்கு. இந்த ஃபோனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்படியே 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேசிக்கான AI ஃபீச்சர்ஸோட வருது. பட் அந்த UI வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ப்ளோட் வருஷோட வருது. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த விஆப்லேருந்து வர ஆட்ஸ் இதையுமே பார்த்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி UI யூஸ் பண்ணுறதுக்கு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இனிமேல் 20,000 ரூபாய்க்கு கீழே வர ஃபோன்ஸில் பேசிக்கான டாஸ்க் தவிர உங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 6300 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒன்றும் பவர்ஃபுல்லான ப்ராசஸ்லாம் கிடையாது. பேசிக்காக ஃபோன் கால் பேசுகிறீங்க, சும்மா லைட்டாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு போதுமானதாக இருக்கும். மற்றபடி கேம்லாம் ஆடலாம்னு நினச்சலாம் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஒஸ்ட்டாக தான் இருக்கும். சும்மா பேசிக்காக இந்த சப்வே சர்ஃபர்ஸ் இது மாதிரி கேண்டி கிரஷ் மாதிரி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 வேரியன்ட்ல இருக்குது. 3லையுமே UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே கேமராஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 50 MP ஒரு மெயின் கேமரா, 5 மேப்ஸ்க்கான ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணி நீங்களே பாருங்க. சும்மா ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறீங்க, வீடியோ கால் பேசுறீங்க, அதுக்கு மட்டும் தான் இந்த கேமரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பெருசாக ஃபோட்டோ குவாலிட்டியில் நல்லாவும் கிடையாது. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. 1080p 30fps தான் மேக்ஸிமம் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ சும்மா பேசிக்காக பேருக்கு தான் கேமரா இருக்குது. மற்றபடி அதில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கேமரா தான் மெயின், அதை தான் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஃபோன்ஸ் இல்லை செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸ் போகிறது தான் பெட்டர். இந்த வீடியோ 1080p 30fps செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ஷேக்கிங்காக தான் இருக்குது. அண்ட் வீடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரிலாம் கிடையாது. 20,000 ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் இனிமேல் வீடியோ குவாலிட்டிலாம் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படியே ரியர் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன், அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரியர் கேமரா சாம்பிள் 1080p 30fps அவுட்புட் தான். இதில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குது, ஃபோக்கஸிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் இப்போதைக்கு உருப்படியாக இருக்க விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா 6500 mAh பேட்டரி இருக்குது, 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, சார்ஜருமே பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.25 மணி நேரம் டைம் ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாலிடாக 2 நாளைக்கான பேட்டரியாக கிடைக்குது. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு பாயிண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். பட் இதுவுமே இந்த ஃபோனுக்கு சாலிடான அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 7,000 7,500 mAhலாம் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். பட் இதோட ப்ரைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது. பட் நீங்கள் பார்க்கும்போது ப்ரைசிங் மாறக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு 1000 ரூபா கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 18 19 அந்த செக்மெண்ட்டில் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கினா விவோ ஃபோன் தான் வாங்குவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை தவிர உங்களுக்கு வர ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் புதுசாக லான்ச் ஆன விவோ ஃபோன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். பட் இதுக்கு சிமிலராக இருக்க ஒரு ஃபோன் அப்படின்னா மோட்டோவோட G37 பவர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16-17 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எஃபெக்டிவாக. கிட்டத்தட்ட இதே ஸ்பெக் தான் கிடைக்கும். பட் வந்து மோட்டோ பிராண்டிங்கில் கிடைக்கும், அவ்வளோதான். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.